ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் அவல் கேசரி செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவல் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் எடுத்துக்கிட்டேன், பற்ற வச்சாச்சு. 3/4 கப்பு அவல் எடுத்திருக்கேன். இதை வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கங்க. நல்லா வறுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். திராட்சை, கொஞ்சம் பாதாம், வறுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவல் நல்லா ஆறிடுச்சு. இது மிக்சியில் போட்டு லைட்டாக அடித்து எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணியாச்சு. குறன்னு இருந்தால் பரவாயில்ல. கடாயில் நான் 2 கப் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிருச்சு. பவுட்ரு பண்ண அவலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுறலாம். கொஞ்சமாக ரெட் கலர் சேர்த்துக்கிறேன். கிளறி விட்டே இருக்கலாம். அவல் வெந்துருச்சு. நான் 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, பாதாம் நான் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவல் கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஜெசிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.